உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், கதை வேணுமா, காமெடி வேணுமா, பாட்டு வேணுமான்னு எழுதி கொடுத்தேன். யாரும் எதுவும் பேசலை. எத்தனையோ பேர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து பேசினேன். ஒரு படம் ஓடல. சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் உங்களை வசேன். சரிங்களா? உங்கள்கிட்ட பணம் இருக்கு, பவர் இருக்கு, கிழிஞ்ச துணி இருக்குண்டா மறிச்சு பேசணும். நான் ஆட்டோ ஓட்டுனா கேட்பேன், அக்கா எங்கே போகணும், அண்ணன் எங்கே போகணும், பாட்டி எங்கே போகணும், தாத்தா எங்கே போகணும். சனியம் பிடிச்சவனே எங்கே போய் இருக்கும்போது ஏன்டா அப்படி கேட்குறேன்னு கூட வசிருக்காங்க. அப்படி வசுக்கலாம் சொன்னீங்களா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சரிங்களா? அது எங்கள் தொழில். வயிறுங்க வாயிட்டேன். யாரும் கேட்காம போகிறீங்க, வேலை இல்லாமல் மாறீங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. கோயிலுக்கு போயிட்டு வரவங்க வண்டியில் முட்டி செத்து போகிறாங்க. சரிங்களா? இது வேறு விஷயம். சரிங்களா பிரதர்? நான் எல்லா பேர்கிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், எல்லா பேர்கிட்டையும் பேசினேன். ஒன்றும் முடியல உங்களால். சரிங்களா? யார்கிட்ட பவர் இருக்கோ நீங்கள் தான் மறித்து பேசணும். அண்ணன்டா நிற்பேன், தம்பின்னா நிற்பேன். முடிஞ்சால் வந்து பேசிக்க. சரியா? அடுத்து, எனக்கு நீங்கள் சொல்கிறது அவங்க கெட்டவங்க, இவங்க கெட்டவங்கன்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் கெட்டவன் தான். இது உங்களுக்கு தெரியுமா? சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். எனக்கு கோயில், சாமி, கடவுள் எதாவது எல்லாமே அங்கே தான். அங்கேயே எனக்கு பேர், கெட்ட பேர் இருக்கு. சரிங்களா? அங்கே ஏன் போனேன் சொல்லுங்க. எனக்கு தெரியாத தொழில் இல்லை, தெரியலனாலும் கற்றுக்கிடுவேன். இந்த செகண்ட் இப்படியே இந்த தொழிலை போய் விட்டுட்டு போவா, குஜராத்துக்கு போய் சம்பாதிச்சுக்கிறவா, 21 மணி நேரம் உழைக்க முடியும் என்னால். இப்படியே விட்டுட்டு போகிறேன். பேர் அதிகமாக எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்க. அடுத்து, சென்ட்ரல் ஜெயில் போயிட்டு வந்தேன்னு சொன்னோம்ல. இப்போ நானும் கெட்டவன் தானே. உள்ளே போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள இத்தனை பேரும் உத்தன் காந்தி இல்லைங்க. அதுக்கான அர்த்தம் இப்போதான் எனக்கு புரிஞ்சு.